Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா silk thread earrings பார்க்க போகிறோம். இப்போ இந்த silk thread earringsக்கு உங்களுக்கு என்ன கலர் silk thread வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ நேவி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் நோட்டில் 10-20 டைம்ஸ் சுற்றி அதில் பாதியை கட் பண்ணி இடையில கட் பண்ணி எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் கம் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் பேஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். அங்கே அந்த பேஸில் நீங்கள் கம் போட்டு அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் நீங்கள் வச்சுருந்தீங்களா அந்த சில்க் த்ரெட்டை அதில் நீங்கள் சுற்றுங்க. அதில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஷேப் அந்த பேஸோட ஷேப்பில் அதை சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பட் ஓவராக கம் போட்டிங்கன்னா அது அசிங்கமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் லைட்டாக கம் போட்டு அதை அந்த பேஸை சுற்றுங்க. இப்போ பாருங்கள், நான் அதில் சுற்றிட்டுருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்களும் அதே சைட் வைஸ் ஒரே பக்கமாக இப்போ இந்த நூல் தீர்ந்துச்சுனாலும் ஒரே பக்கமாக சுற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இதிலே நீங்கள் எப்படிலாம் செய்யலான்னா, இப்போது ஃபஸ்ட் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இண்டிகோ கலர் இல்லை பர்பிள் கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரே இதுலேயும் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ ப்ளெயினாக தான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அது ஒரே பக்கமாக சுற்றிட்டுருக்கேன். அப்போ சுற்றும் போது உங்களுக்கு கம் லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாதான் அது ஸ்டிஃபாக நிற்கும், இல்லைன்னா லூஸ் ஆயிரும். அதனால் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் சுற்ற ஆரம்பிங்க. இப்போ சுற்றுனீங்கன்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்க்கு வராமல் இருக்கும். இல்லை கம் போடாமல் சுற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக பிஞ்சிரும். இந்த பேங்கிள்ஸ்லாம் கம் போடாமல் தான் சுற்றுவாங்க, அதனால் அது சீக்கிரம் பிஞ்சிருது. இதே நீங்கள் கம் போட்டு சுற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வரையும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதை நான் சுற்றிட்டுருக்கேன். இப்போ பாதிக்கு மேலே எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். சரி, சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கடைசி வரையும் சுற்றிட்டு நீங்கள் அந்த இது இருக்கிற வரையும் நீங்கள் சுற்றலாம். எப்படின்னா அந்த ஹோல்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஹோல்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வரும். அதனால் நான் போடுறத பாருங்கள். ஏன்னா இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான், அது ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அப்போ தான் நீங்கள் ஸ்டோன்ஸ் முன்னாடி ஒட்டியிருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா அது திரும்பிக்கும். அதனால தான் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிக்க போகிறேன். இப்போ நான் முடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்மாக இருக்குது, பட் ஃப்ரண்ட் சைட் நீட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நான் எப்படி அதில் கொக்கி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது இதில் மேலே அந்த நூலில் அந்த எட்ஜில் அந்த இடத்துல போடுங்க, கொக்கி அந்த இடத்துல போடுங்க. அந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, அதில் மாட்டிட்டு அது ஒரே ஒரு நூலில் போடக்கூடாது, நிறையா நூல் வச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக வருது. அதில் நீங்கள் லைட்டாக அமுத்தி விட்டுட்டு கொக்கி போடலாம். பாருங்கள், நான் அதில் கொக்கி போட்டு அதில் அதை ஹூக் மாட்டுறக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இந்த கொடை மாதிரி செய்யலாம். இல்லை இதிலே சின்னதாக பண்ணி அதில் ரெயின்போ கலர்ஸ் இல்லை டபுள் கலர்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொக்கி மாட்டிட்டேன். இப்போது அந்த மாதிரி ஹாஃப் ஷேப்பில் நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இப்போ ஸ்டோன் ஒட்டுறக்கு நீங்கள் லைட்டாக கம் எடுத்தால் போதும். அந்த கம்மை நீங்கள் கம் போட்டுட்டு ஸ்டோனை நீங்கள் அதில் ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஸ்டோன் ஒட்டியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.